ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா பழனி தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5:30 எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணி ஆச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா திருவண்ணாமலைக்கு மாலை போடுறாராம். போய் மாலை போட்டு விட்டுட்டு 7 மணி போல் பழனிக்கு போக வேண்டியதான். பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் தான் கருப்பராங்கோயில் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஒளி இருந்தா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும், ஆனா ஒளி ஏறனாலும் தரிசனம் இருக்கும். இன்னைக்கு நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்குதான், தெரியுதா? A few moments later. Two hours later. Yeah. 1 hour later. சிரிப்பு போடுறா ரவி. பழனி வந்தாச்சு. அங்கே பாருங்க மழை, அங்கே தான் போகிறோம். திருப்பேர போடல, கால் வேறு சுடுது. போக கண்டினியூ பண்ண ரெடியா. பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்துக்கங்க, காலில் செருப்பு கூட இல்லை, கால் சுடுது. சரி, போகிற வரைக்கும் போர் அடிக்குது, சும்மா ஒரு கேம் வச்சுலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வரைக்கும் யாரும் இங்கிலீஷில் பேசக்கூடாது, தமிழில் தான் பேசணும். ஒன்லி தமிழ். ஒன்லி இல்லை பேசக்கூடாது. ஒன்லி இல்லை, அது ஆங்கிலத்தில் பேச. ஆங்கிலத்தில் உரையாடக்கூடாது, தமிழில் மட்டுமே உரையாட வேண்டும். அதையும் மீறி ஆங்கிலத்தில் உரையாடினால் ஒரு சப்ஸ்கிரைபை ஏற்றி விட்டு தான் போகணும். பார்த்துக்கங்க, இப்போ இருந்து கேம் ஆரம்பிக்கிறோம், பேசுவோம். ரவி, பள்ளி வந்திருக்கீங்க, சொல்லுங்க. தள்ளாதீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் பேர் தான் ரவி. எங்க எல்லாரும் ரவின்னு கூப்பிடுங்க. அதுதான் சொல்ல அந்த சொல்லிட்டாரு அவரு. இல்லை, இதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் தாங்கள் கூறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆங்கிலத்தில் உரையாடக்கூடாது, கடைசி வார்னிங். ஓகே, ஆரம்பிப்போம். பார்த்துங்க, செருப்பு வேற போடல, காலு கொதிக்கிறது. இவர் செருப்பு போட்டு வந்துட்டாரு. அது எங்கே போடுன்னு தெரியல, எங்கே கழட்டி வைப்பது என்று தெரியவில்லை. அது என்ன பண்ணலாம்? ஏன் அந்த மலைக்கு போக மாட்டேன், அங்கே வந்து இது இருக்குண்டா. அங்கே அன்னைக்கு நானே எங்கள் அப்பா போனோம், அங்கேயும் போயிட்டு வருவோம். அது கோயில் தானே? ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு தானே இங்கே வரணும். ஃபஸ்ட்டு அங்கே போயிடுவோம். அப்போ அங்கே ஒரு மலை தெரியும் பாருங்க, தூரம் தெரிய மாட்டேங்குது. இது வந்து பழனி மலை. இதுவும் ஆக மாட்டேங்கிறா, கால் கொடுக்குறா. அங்கேயும் பார்த்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க மக்களே. இங்கிலீஷ்ல பேசிட்டாடா. எத்தனை வார்னிங் தெரியும்? சரி, இதான் லாஸ்ட் வார்னிங். சரி, ஓகே. இனி யாரும் பேசக்கூடாது. ஓகே. இல்லைடா, நான் சொல்லணும்ல, வார்னிங் கொடுத்துருக்கீங்க, நான் அதுக்கு சொல்லணும்ல. இப்பொழுது இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, சாப்பிட்டீங்களா? நன்றாக சாப்பிட்டு. நீங்கள் காலையில் 3 தோசை. 3 தோசையிலும் முழுங்கி விட்டு கமுக்கமாக வருகிறார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மாதிரி பண்ணுது மக்கள். வயிறு கடமுடா என்று கலக்கிறோம். இவர் தான் தமிழ்வேல்.
இவர் தான் எங்கள் குழுவிலே பெரியவர் பெரியவரா? மூத்தவர் மயிரை நீக்கிவிட்டு வந்திருக்கிறார். மயிரை நீக்கிவிட்டு வந்தார். கன்னத்தில் உள்ள மயிரை நீக்கிவிட்டு வந்திருக்கிறார். அப்படி தெளிவாக சொல்லுங்க. காலு கொதிக்கிறது, நன்றாகவே கொதிக்கிறது. முடியவில்லை. இப்பொழுது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய நீர் இருந்துச்சு, எல்லாம் வத்திருச்சு. வெயில் இப்படி மண்டையை புழக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. பஸ்ஸு என்ன வேகமாக ஓட்டினாங்க தெரியுமா? பஸ் சரி, எனக்கு ஒரு வார்னிங் ஆளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும்போது எனக்கு ஒரு வார்னிங், ஆளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும்போது எனக்கு ஒரு வார்னிங் தரணும். பாருங்க மக்களே, என்னை மட்டும் ஏமாத்துறாங்க ஈஸியா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். பேருந்தில் வரும்போது வார்னிங் நான் சொல்லிட்டு சொல்லணும். முதல்ல கத்துக்கங்க. ஆளுமே சொல்லுறேன். A few moments later. பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்தாச்சு. அர்ச்சனைக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு காட்டுறாது. தெரியுதா? தெரியலடா. அது இப்படி தெரிஞ்சா போயிட்டேன். இந்த வழியாக மேலே போனோம். ஃபோன் கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. ஃபோன் வச்சுட்டு தான் வர போகிறோம். நான் என்ன சொல்கிறேன் அதை பற்றி? நமக்குள்ளே செம்ம ஏமாற்றமாக போச்சு. நான் வந்து ஃபோனை கொண்டு போகக்கூடாது நமக்குள்ளே, கஷ்டம்தான். போவோம். 3 hours later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பார்த்துக்கங்க, எல்லாம் பட்டா போட்டுருப்போம், அழிஞ்சிருச்சு வெயிலில் நடந்து வந்ததில். அங்கே ஒருத்தர் வர்றாரு பாருங்க, ஊமை அவர் தான். படிச்சு எடுத்துட்டானோ போவாங்க. ப்ளூ சட்டை மாறன் அவர் தான். ஊமையடிகள் சார் தான். நல்லா சாமியை பார்த்தாச்சு. ராஜ அலங்காரம் தான் பார்த்தாச்சு. விராட் கோலி வேறு பர்த்டே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? விராட் கோலிக்கெலாம் வேண்டவே இல்லைங்க. நீங்கள் சொல்லுங்கள். விராட் கோலிக்கு நானும் வேண்டலைங்க. விராட் கோலிக்கு நான் வேண்டுனேங்க. யாருங்க இல்லைன்னு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அடுத்த பேட்டிங் பாருங்க. அடுத்த மேட்ச்சில் கலக்குவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50, செகண்ட் மேட்ச் 100 அடிப்பார். ஈசால கப்பெல்லாம் அடிச்சாச்சா. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிட்டுருக்கோம். வெயில், ஆனால் அந்தளவுக்கு வெயில் இல்லை. ஆனால் காலு தான் படிக்குது. படி ஏறியாச்சு. வேணா படி ஏறச்சுன்னா படுத்துறாங்க பாருங்க. படி ஏறச்சுன்னா படுத்துக்கிறேன் அங்கங்கே. நீங்கள் போகடா வரேங்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பசியாச்சு. மேலே ஒரு 15 ரூபா 20 ரூபா வாங்கினோம், சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு? 20 ரூபா உனக்கு அப்புறம் இருந்துச்சு? 5க்கு 3 கொடுப்பேன். 5க்கு 3 நீ வச்சுக்க. அவன் அது நல்லா இருந்துச்சு. ஒருத்து தான் 15 ரூபாய்க்கு சூப்பராக இருந்துச்சு. வந்தால் அதை எல்லாம் ட்ரை பண்ணுங்க மறக்காம. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய் பாய்.